வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஒரு கேப்பப் இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் நியராக இருந்தால் மார்க்கெட் இறங்கி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த ஏரியாவில் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கி இந்த டேவோட லோ வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த டேவோட லோ வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஓவராலாக சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போய் முடியறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் இன்னொன்று சொல்லியிருந்தோம், மார்க்கெட் நேற்று மாரி மார்க்கெட் வந்து ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கும், மேலே கீழே தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் கொஞ்சம் ஃபுல்லாகவே இந்த சைடு வேஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 மணிலேருந்து 11 மணி சொல்லலாம், 11 மணிலேருந்து கிட்டத்தட்ட 2:50 வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போய் முடியறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லி அது மாதிரி நடந்துச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி நான் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட ஹை டு லோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். டேவோட லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே ஃபால் ஆக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல டேவோட லோ பிரேக் பண்ணாங்க. ஆனால் அடுத்தடுத்த கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுக்கல, வந்து ஒரு கேண்டிலோட சரி. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திருப்பி அப்சைடு போணுச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மேலே அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய மார்க்கெட் இந்த ஏரியா பெருசுன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹைக்கு லோக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். 44,500 டு கிட்டத்தட்ட 45,500 கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடங்களில் சைடுவேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சைடுவேஸ்னாலும் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கும் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் நடந்துச்சு. சரி, ஓகே. நாளை திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஃபால் அப்படிங்கிற மாதிரி செட்டப் தான் காட்டுது. பார்த்திங்கன்னா ஒரு டோஜி, அதுக்கப்புறம் ஒரு ஹேங்கிங் மேன், அதையும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவுட் சைட் கேண்டில் போட்டு ஃபுல் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த போன வார கேண்டலோட லோவில் தான் மார்க்கெட்டே முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. இது டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நேற்றோட கேண்டிலுக்குள்ளே இன்சைடாக முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நேற்றோட கேண்டிலுக்கு மேலே மார்க்கெட் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா நேற்றோட கேண்டலோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஏரியாவுக்குள்ளே சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்ட் செட்டப் படி. இது நம்ம நேற்று போட்டு அதே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுறேன். நேற்றோட ஹையை பிரேக் பண்ணாலும் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுக்குள்ளே ட்ரையாங்கல் மாதிரி வரும், அதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அது எப்படின்னு வரைஞ்சி காட்டுறேன். அந்த 21,037 இந்த ரேஞ்சுக்குள்ளே இதுலேருந்து மேலே ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே கேப்பப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். இது டே கேண்ட் செட்டப் படி. இது ஆக்சுவலி வீக்லினோட வச்சுக்கலாம். நம்ம வந்து 15 மினிட்ஸில் திங்கக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2 ப்ளூ கலரும் பார்த்திங்கன்னா டேவோட ஹையும் லோவும் போட்டிருக்கேன். டேவோட ஹைன்னு பார்த்திங்கன்னா 21,459, லோன்னு பார்த்தோம்னா 21,247. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேவோட லோ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,137 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா 21,037 அப்படிங்கிறது 21,037ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 21,482 அப்படிங்கிறது இருக்கும். இது ரெட் கலராக போட்டிருக்காரு. ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெட் கலராக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுங்கிறது சொல்லியிருந்தார். அதுக்காக போட்டிருக்கேன். 21,482ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி போன இந்த கடைசியாக போன ஹையோடு வச்சுக்கலாம். அந்த 21,376ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுப்போம். அதுக்கு அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா 21,482 வச்சுப்போம். அதுக்கு அடுத்த லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த இடம் 21,571 நேற்று இந்த இடம் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் இதோட ஹை 21,750. ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நாளைக்கெல்லாம் சைடுவேஸாக இருக்கிறது வாய்ப்பு. என்னோட பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் இந்த டேவோட லோவுக்கு இடையில தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒருவேளை டேவோட லோவில் இந்த சப்போர்ட் இருந்தால் சப்போர்ட் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இது என்ன சொல்ல, இந்த இடங்களில் வந்து சைடுவேஸாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் வந்து இறங்குற வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதோட ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வச்சுப்போம் இந்த இடத்த, இந்த கேண்டில்
இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இறங்கத்தான் வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மார்க்கெட்டு இந்த ஏரியாக்குள்ளே சைட்வேஸாக இருக்க தான் வாய்ப்பாக இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் வந்து திங்கக்கிழமை 21,480 21,500க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும் இந்த இடத்துலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் ரிமூவ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். இப்போ ஃபஸ்ட்டு வீக்லேருந்து பார்ப்போம். இப்போ வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம போனாருன்னு சொல்லியிருந்தோம், இந்த கேண்டில் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகம், மார்க்கெட் இறங்கிறதுன வாய்ப்பு தான் அதிகம் மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கினாலும் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 43,580 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் திரும்புறதுன வாய்ப்பு அதிகம். அது இந்த கேண்டில் லோ. இது வச்சுப்போம். 43,600 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வீக்லி கேண்டில் படி இந்த சப்போர்ட்னால அது கிரீன் கலராக மாற்றிட்டேன். சரி, ஓகே. இது டே கேண்டில் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இல்லை சேனல் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஒரு சேனல் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல வருது. நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே தான் இருக்குது, இந்த சேனலும் இங்கே தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி படி பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லேருந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். 43,600ங்கிறது ஹெவி ஸ்ட்ராங் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். இதனால் சொல்லணும்னா ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது வீக்லியில், நம்ம ஒரு சேனல் போட்டிருக்கோம். அந்த சேனலும் அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லை, ஒரு 100 பாயிண்ட் வித்தியாசத்தில் இருக்கும். வீக்லியில் அப்படி தெரியுது. டேயில் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த இடத்துக்கும் பார்த்தோம்னா ஒரு 100-150 பாயிண்ட், அதாவது 600 to 500, 43,600 to 43,500லேருந்து மார்க்கெட் அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்கும் வீக்லி படி. சரி, ஓகே. டே கேண்டில் வச்சு ஃபஸ்ட் பார்ப்போம். இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனால் ஒரு ஹேங்கிங் மேன் இருக்குது. இந்த ஹேங்கிங் மேனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த. ஏன்னா இதுக்கிட்ட சப்போர்ட் ஏரியில் இருக்குது. எதனாலனா இந்த கேப் ஃபில்லிங்காக அந்த மார்க்கெட் இறங்கினுச்சு, இந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சிச்சு. அதனால் இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டேயோட ஹைக்கும் லோவுக்கும் வழக்கமாக போகிற ப்ளூ கலர் லைன் போட்டுறேன். டேயோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 45,139. லோன் பார்த்தோம்னா 44,424. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சு எல்லா லைன்ஸ் போட்டேன்னா அதுக்கு முன்னாடி இந்த நம்ம வீக்லியில் போட்ட அந்த சேனல் எடுத்துருவோம். ஏன்னா அது கலரை மாற்றி காட்டினா எடுத்துரும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 44,769ங்கிறது வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டேவோட லோ 44,429ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 44,151, 43,872. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 43,600 அப்படிங்கிறத சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னையோட டேவோட ஹை 45,139. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 45,484. அதுக்கு அடுத்தது 45,800. அதுக்கு அடுத்து 46,369 ரேஞ்ச் இருக்குது. சரி, ஓகே. இது திங்கக்கிழமை என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல 45,484 விட்டு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் 44,769 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இந்த 44,484 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். அதை இந்த ஜோன்லேயே வச்சுப்போம். நம்ம டேவோட லோ ஹைலேயே வச்சுப்போம். இதை இந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து சைட்வேஸ்னு வச்சுப்போம். இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஒருவேளை இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதில் இறங்கத்தான் வாய்ப்பாக இருக்கும். அது வந்து ஒன்று இந்த லெவல்ஸ்குள்ளே இருக்கலாம், அதெல்லாம் இந்த சப்போர்ட்டாக இருக்கலாம். அதாவது 43,870 எல்லாம் இந்த 600 இறங்க வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு ஓப்பனை பொறுத்து, மண்டே ஓப்பனை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அது நடக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்தாலும் மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து இந்த டே கேண்டலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்து அதுக்கு மேலே பிரேக் நடந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுக்குள்ளே சைட்வேஸாக இருக்கும். டே ஹையை பிரேக் பண்ண மேலே, டே லோவை பிரேக் பண்ண கீழே அப்படிங்கிற மாதிரி செட்டப் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பட்ஜெட் நாள் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி வால்டிலேட்டாக மேலே கீழேயும் இருக்க தான் செய்யும். ஒரு கிளியரான மூமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ நம்ம மண்டே மார்னிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மண்டே ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.